அம்மா சரிம்மா, அப்ப நானும் சின்னதனையும் போயிட்டு எங்களுக்கு வேட்டி சட்டை எல்லாத்தையும் பாத்துட்டு வரோம். சரியா? நீங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுங்க. என்ன சொல்றீங்க? இங்கேயே எல்லாரும் நின்றுட்டு இருந்தா நேரமாவல. சரியா முத்துமாரி, போய் ட்ரெஸ் உனக்கு என்ன சட்டை வேணுமோ துணி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. சரியா? எல்லாமே மறக்காம எடுத்து வச்சுக்கோயா. அப்புறமா கடைசி நிமிஷத்துல எது இல்ல அது இல்லன்னா தேடிக்கிட்டு இருக்க முடியாது. சரியாம்மா? சரிம்மா, அதான் நாங்க பாத்துக்கிறோம். சின்னதர பாத்து இருந்து எடுத்துக்கூடியா, பிள்ளைக்கு எதுவும் தெரியாது. என்னென்ன துணி வேணும் எது எது துணி வேணும்னு எடுத்துக்குடி. தாய்க்கிழவி, உங்களுக்கு தான் ஒன்னும் தெரியாது. ஆமா, அவளுக்கு எல்லாம் தெரியும். பொண்ணைய பாத்திருக்கான், இது எடுக்க முடியாதா அவனால செலக்ட் பண்ணி? என்ன சொன்னோன்னே சிரிப்பு வருது பிரியாக்கு, ஒரே வெக்கம் தான் படுறா. ஆமா, ரகு எங்க? அவங்க அங்க இருக்காங்க. சரி சரி, எங்க போங்க. அப்புறம் என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? போயிட்டு அவங்க 2 பேருக்கு சட்டை எல்லாத்தையும் பாருங்க, உங்களுக்கும் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லு ராதிகா, என்னாச்சு? என்ன அவரு வரலையா? அவர் வாரன்னு தான் சொல்லியிருக்காரு, பின்னாடியே வாராராம். சரியா? சரி. என்ன என்ன நாத்தே ரொம்ப பாசமா கேக்குறியா அவரு வரலையா அப்படின்னு சொல்லி? ஒண்ணு இல்ல, நீ சும்மா தான் கேட்டேன். சரி சரி சரி, பிரியா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. சேலை தானமா கட்டுவாங்க முகூர்த்த நாளுக்கு, சேலை தானே எடுத்து கொடுப்பாங்க பட்டு எடுத்து வச்சு. இப்ப என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவாவே? பாருங்க, அதெல்லாம் உங்க காலத்து ஸ்டைலு. ஆமா, கிழவிங்க போடுறது சேலை எல்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. இப்ப என்னென்ன ட்ரெஸ் என்னென்ன மாதிரி விதவிதமா வந்திருக்கு. ஒரு சைடு ஃப்ராகுங்கிறாங்க, ஒரு சைடு என்ன சொல்றாங்க அது பேரு லகங்காங்கிறாங்க. நானா இருக்கும் போது எனக்கெல்லாம் இதெல்லாம் குடுப்பனியே இல்ல. யான் சின்ன பண்ணி இப்படி சொல்றா நீ? ஆமாக்கோ, நான் இவரு லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சேன். அப்ப என்ன சொன்னாங்க, சேலைதான் எடுத்து கொடுத்தாங்க, அதத்தான் கட்டிக்கிட்டேன். வேற என்ன பண்ணேன்? யானே இப்படி போய் சொல்றீங்க? எங்க அம்மா தான் பட்டு எடுத்து கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு. ஆமா, பொல்லாத பட்டுக்கோ. எவ்வளவு ரூபாய்க்குன்னு கேளுங்க. 2500 ரூபாய்க்கு பட்டு போய்க்கு காக்கா அந்த கிளவி எங்கேயாச்சும் இருக்குமா? 2500 ரூபாய்க்கு பட்டு. பாத்துக்கோங்க. இவளுக்கு என் கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு போட்டான், எனக்கு மட்டும் 2500 ரூபாய்க்கு போட்டான். எப்படி பாருங்க. சரி சரி, உங்க வீட்டு கதையெல்லாம் வேண்டாம். துணி எடுக்கிற வேண்டிய இடத்துல ஏமா பிரியா, உனக்கு என்ன மாதிரி சட்டை வேணுமோ நீ எடுத்துக்கோ. சரியா? சரிங்கம்மா. சின்ன பண்ணி, அவளுக்கு என்ன மாதிரி வேணும்னு பாத்து இருந்து எடுத்துக்கொடு. சரியா? நாங்க 2 பேரும் போயிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் சேலை எடுக்கும். சரிக்கோ. யாருக்கோ சேலை எடுக்கணும்? யாருக்குன்னா யாருக்கு எப்படியோ பிரியாவோட அப்பா அம்மாக்கு எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா இவ இருக்கால இளவரசி, அவளுக்கு. அதுக்கப்புறமா என் அண்ணன் பையனுக்கு ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அம்மா பிரியா, உங்க வீட்டு சொந்தக்காரங்களுக்கு யாருக்காச்சும் எடுத்து கொடுக்கணுமா? அம்மா எனக்கு தெரியலையேம்மா. உங்க மாமா வீட்டுக்கு எடுத்து கொடுக்கணும்லம்மா, அது எடுத்துடலாம். உங்க மாமாக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எங்க மாமா சைடுனா யாருமே இல்ல. யாரு இருக்காங்க மாமா சைடு? நாங்க மட்டும்தான். ஒரே ஒரு தங்கச்சி தானே எங்க அம்மா, அதனால யாருக்கும் எடுக்க வேண்டாம். எங்க அத்தை வீடு சைடு எடுக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க எங்க அத்தைக்கு. சரிக்கோ, செலவோட செலவா அது ஒரு சட்டை ஒரு இதுவும் எடுத்துப்போம். என்ன அவங்க வீட்டு சைடு 3 வந்துடும் எப்படி பார்த்தாலும். என்ன இப்படி சொல்றா? சின்ன பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கணும்ல? ஆமாக்கோ, சின்ன பொண்ணு நம்ம சைடு தானே இருக்கா. அதெல்லாம் எதுக்குக்கோ செலவோட செலவா இழுத்து விட்டுக்கிட்டு? எனக்கெல்லாம் வேண்டாம், இருக்கிறதே போதும். ஐயா ஜாலி. என்னி உங்களுக்கு வேண்டாமா உண்மையாவே? என்ன சொல்லுங்க. ஆமா வேண்டாம். இப்ப அதுல எனக்கு என்ன பிரச்சனை? லட்சுமிக்கோ சொல்லு நாத்தே. அப்ப எங்க அன்னிக்கு எடுத்து கொடுக்கற பட்டி எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. சரியா? நாத்தே, எனக்கு வேண்டாம்னா செலவு இழுத்து விட வேண்டாம்னு சொல்லிதான் வேண்டான்னு சொன்னது. அந்த செலவு உனக்கு தள்ளியில கட்டுருக்குல. லட்சுமிக்கோ யாருக்குமே வேண்டாம். இங்க பாரு நாத்தே, எல்லாருக்கும் ஒரு சட்டை எடுக்கும். சரியா? உனக்கும் ஒரு சட்டை எடுத்து கொடுக்கேன். தேங்க்ஸ் லட்சுமிக்கோ. நானே எடுக்கணும்னு தான் நினைச்சேன் பாத்துக்கோங்க. நான் காசு கொண்டு வரல, மறந்துட்டு வந்துட்டேன். அதான் லட்சுமிக்கோ. இல்லன்னா நான் ஏன் கேக்கேன்? ஏன்னா இன்னொரு நாள் என் புருஷன் கூட்டிகிட்டு வர மாட்டான், அதான் பிரச்சனை. ஏன் அத்தை இப்படி போய் சொல்ற? வரும்போது 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா 4 முடி உன்கிட்ட நான் சொன்னணும். அதுதான் நீ சொன்னதாதான் சொல்றாளே, அப்புறமா என்ன? இங்க பாரு, 4 முடி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத சொல்லிட்டேன். ஆமா, என் கூட வா. எப்படி ஏமாத்திட்டு போறத பாருங்க. இங்க சட்டை எடுக்கணும்னு சொல்றாங்களா, அவங்க கூட வந்து என்ன பண்ண? சரிம்மா, சண்டை போடாதீங்க. சரியா? நாங்க போயிட்டு எங்களுக்கு துணியெல்லாம் பார்க்க, உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. எம்மா எம்மா, அனு அனு உங்களதான் கூப்பிடுறாங்க. அச்சோ அனு, என்ன யோசனை? ஒண்ணு இல்ல அத்தை, சொல்லுங்க. அனு, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சரியா? சரி சரி, வா புஷ்பா போவோம். என்ன நல்ல அழகா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்து போடுங்க. அத்தை என்ன சொல்லி? அத்தை ராகு கூப்பிடுறான், என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரி போயிட்டு வா. அது வரைக்கும் நாங்க அனுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? தாவானி எதனா? சரி அத்தை. அனு, உனக்கு என்ன மாதிரிமா ட்ரெஸ் வேணும்? அக்கா எனக்கு ரெட் கலர் துணி தான் வேணும். ரெட் கலரா? ஆமா, ரெட் கலர்ல காட்ட சொல்லுங்க.
என்ன ரெட் கலர் அந்த மாதிரி காட்டுங்கண்ணே. சரிம்மா. எவ்வளவு நேரம் ஆச்சு கூப்பிட்டு, எப்ப வரா பாரு. ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் வா பிரியா. என்னல ரகு, என்னாச்சு? சேலை எடுக்கணும்ல, அதான் நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கு நேரம் இல்ல ரகு, சொல்லு. பிரியா, நான் உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு அனுப்புறேன் சரியா? ஜிபேல அனுப்பிடுவா இல்ல கையில கேஷா கொடுத்துருவா? இல்லன்னா உனக்கு கார்டு கொடுக்கவா? உனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி உனக்கு அனுப்பி விடுறேன். ரகு, என்கிட்ட இருக்கு, வேண்டாம் சரியா? அதுவும் இல்லாம இப்போ நான் எடுக்க போறது இல்ல சரியா? எனக்கு பட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எடுத்து தருவாங்க, அதனால வேண்டாம்ல ரகு. அவரு முத்து மாதிரி எனக்கு எடுத்து தருவாரு. பிரியா, உனக்கு இல்ல, நான் அண்ணுக்கு தரேன்னு சொன்னேன். ரகு, சரி சரி கோபப்படாது, உனக்கும் வேணா ஒன்னு எடுத்து தரேன். எனக்கு ஒன்னும் தேவையில்லை. ஆமா, எனக்கு முத்து மாதிரி எடுத்து தருவான், நீ ஒண்ணு எனக்கு எடுத்து தர வேண்டாம். உனக்கு சப்போர்ட் பண்ணி அணுவை கூட்டிட்டு வந்த பத்தியா என்ன சொன்னோம்ல முதல்ல? நீ இங்க ஒண்ணு தேவையில்லை, நீ கிளம்பு, நாங்க முத்து மாதிரி கூட வந்துக்கிறோம், நீ எதுக்கு இங்க வாரா? நினப்புதான் பிரியா உனக்கு. உனக்கு கூட எல்லாம் நான் யாரும் வரல, நான் அணுவை பாக்குறக்காண்டி வந்தேன். அணு கிட்ட சொல்லிட்டேன் சரியா? அவளும் சரின்னு சொல்லிட்டா. நீ அவளுக்கு ஏதாச்சும் சட்டை எதனா எடுத்து கொடு. அப்புறம் பாக்குறவங்க எதனா நினைப்பாங்களே, நான் உனக்கு ஜிபேல அனுப்பி விடுறேன். அதெல்லாம் என்னால முடியாது ரகு, போ. சரி கோபப்படாத பிரியா, ஃபர்ஸ்ட் வட்டி எடுத்து தரேன்ல, சண்டை முடிஞ்சு. என்ன நீ எடுத்து கொடு பிரியா. பின்ன என்ன ரகு, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க ரகு, இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, இப்படி பண்ணா எப்படி சொல்லு நீ? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சரி சரி கோபப்படாது சரியா? சரி அனுப்பி விடு, இல்ல என்கிட்டயே இருக்கு காசு, நானே வாங்கி தரேன் விடு. வேண்டாம், அவளுக்கு நான் வாங்கி தரணும்னு நினைக்கேன் சரியா? அவ ட்ரையல் ரூம்ல போட்டதுக்கு அப்புறமா ட்ரெஸ் இங்க வர சொல்லி. நல்ல சௌரியம்டா உனக்கு. ப்ளீஸ் பிரியா. சரி சரி சொல்றேன். ஆமா, முத்துமாரி எங்க? அவங்க கிட்ட பாக்கணும்னு நினைச்சேன். முத்துமாரி அங்கதான் இருக்கான், பின்னாடிதான் இருக்கான். கூப்பிடுவா? சரி கூப்பிடு. நீயே கூப்பிடு. உன் அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்லடா, அப்ப என் அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டியோ? நல்லாதான் சொல்றா, கூப்பிடு ரகு. நான் கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. முத்துமாரி. தோ வார இரு ரகு, ஒரு நிமிஷம். சரி நீ போ, நானே அனு கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். முத்துமாரி வரானோன்னு என்ன கழட்டி விடுறல நீ? நீ மட்டும் என்ன? சரி நான் அனு கிட்ட போறேன். அதெல்லாம் வேண்டாம்ல ரகு, அங்க ஆள் இருக்கு, அதுக்கப்புறமா ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா? நான் தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் பிரியா. நீ சொன்ன மட்டும் கேட்கவா போற, போ. அச்சோ வராங்க, எப்படி சொல்றது இவங்க கிட்ட? பிரியா. ஐயோ கூப்பிடுறாங்களே. பிரியா ஓய். ம் நீ தானே ரகு கிட்ட சொல்லி கூப்பிட சொன்ன, எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு தலை கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நான் ப்ளூ கலர்ல சாரி இல்லன்னா தாவாணி அந்த மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கலர்ல எடுக்கீங்களா? அவ்வளவுதானே லூசே, எடுத்துட்டா போச்சு. நீ என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ சரியா? நான் காசு கொடுத்துறேன், நீ கவலைப்படாத காசை பத்திலாம். சரி. சாப்பிட்டியா? ஆமா, நீங்க? சாப்பிட்டேன். போய் சட்டையை பாரு சரியா? சரி. பிரியா, அனுக்கு ஒண்ணுமே தெரியாது சரியா? அவளுக்கு எதனா சட்டை எடுத்து கொடுமா. யாரு? அவளுக்கா? எல்லாம் தெரியும். ஆமா, ரகு கிட்ட சொல்லிருக்கா. என்னன்னு? ரகு தான் சொன்னா இந்த மாதிரி வந்து அவளுக்கு சட்டை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்களும் சொல்றீங்க. அப்பா இல்லாத பொண்ணு இல்லாம அதனாலதான் அக்கறை, வேற எதுவும் இல்ல. தப்ப எடுத்துக்காதீங்க. நான் எங்க உங்களை தப்பா நினைக்க போறேன்? சரி போய் சட்டை பாரு. சரி. எங்க ப்ளூ கலர் சரியா? சரி. அப்படி இன்னொன்னு எடுத்துக்கோ சரியா? ரோஸ் கலர்ல எடு, உங்களுக்கு தேர்றதுக்கு அழகா இருக்கும். சரிங்க. ஏக்கா இது நல்லா இருக்கா எனக்கு? அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்குலாம் போட்டா நல்லா இருக்கும். என்ன நீ சூப்பரா இருப்ப. நானு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன சொன்னீங்க நீ? ஆமனத்தி நல்லா இருக்கு, உனக்கு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். சூப்பரா இருக்கானு? ஆமானு நல்லா இருக்கு. ஐயோ சூப்பரா இருக்கானு. தேங்க்ஸ் பிரியா. அத்தை நம்ம சேலை பாப்போம் சரிங்களா? அனு அங்க கண்ணாடி இருக்கு, வேணா போய் பாத்துட்டு வரட்டும். சரி. அனு அங்க ரகு இருக்கான், உங்களை வர சொன்னா சரியா? போங்க போய் காமிச்சிட்டோங்க. அச்சு வேண்டாம், எல்லாரும் இருக்காங்க. அனு போங்க ப்ளீஸ். வேண்டாம், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வாங்க. என்னி நான் சொன்னலாம் அங்க பாருங்க, இப்ப அந்த பிள்ளை ரகு கிட்டவே காமிக்கும், அதுதான் நடக்கும். நாத்தி நம்ம பின்னாடியே போவோம் சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு பாப்போம். ஆமா சின்ன பொண்ணு கரெக்டா சொன்னா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோமே. சரிம்மா, எங்களுக்கும் பாத்ரூம் போக வேண்டியது இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பிரியா சரியா? நீ இங்கே நின்னுகிட்டு இரு. அனு நல்ல சந்தர்ப்பம், போயிட்டு வந்துரு. சரி. அச்சோ அவங்களே வராங்க. அப்புறம் என்ன? சரி நாங்க வெளியே போறோம் அப்படியே சரியா? நீ அவன்கிட்ட பேசு. ஐயோ வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. அனு நான் முத்துமாரி கிட்ட போக போறேன் சரிங்களா? நீங்க பேசுங்க, ஒண்ணும் இல்ல, கடிச்சு தின்னற மாட்டான் ரகு. சரி. அனு இந்த சட்டையில சூப்பரா இருக்கா. போய் சொல்லாதீங்க. உண்மையாவே அனு அழகா இருக்கா. அப்படியா? ஆமா அனு, ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்போமா ரெண்டு பேரும்? அச்சு வேண்டாம்.
என்னி நான் சொன்னல இங்க பாருங்க. நாத்தே இந்த பிள்ளை இப்படி இருக்கும்னு நினைக்கவே இல்லை நாத்தே நானு. நானும் தான் சின்ன பொண்ணே. அனு ஒரு போட்டோ எடுத்துக்கவா? பாருங்க அந்த பையன் ஒரு போட்டோ எடுத்துக்குவான்னு கேட்கா. இப்ப அமைதியா இருக்கா பாருங்க நீ. அப்போ உண்மையாதான் இருக்கும் போல. வேண்டாம். அனு சரி இதுக்கு நான் பில் பே பண்றேன் சரியா? இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, நீ அழகா இருக்கு. வேண்டாம், இது அவங்க எடுத்து தருவாங்க. அம்மா காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அனு சரி உண்மையாதான் இருக்கும் போல நாத்தே.